அடுத்து வந்து இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்க்கான ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கும், அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் எப்படி? அனௌன்ஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. October 2 ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அகமதாபாத்லயும் டெல்லியிலயும் ஆடுறாங்க. 2 டெஸ்ட் மேட்ச் தான். இது வந்து அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல தான் வருது. ஆனா முன்னாடியே பிடிக் பண்ணா இந்தியா தான் வின் பண்ண போறாங்க. இந்தியா வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்குவாட் ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்குவாட் சொல்றேன், இந்தியால வந்து ஜெய்ஸ்வால், கில், தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்ஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவிச்சந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், KL ராகுல், த்ருவ் ஜுரெல், ஜெகதீசன், பிரசீத் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் குல்தீப் யாதவ். இதுதான் இந்தியாவோட ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா போயிட்டாங்கன்னா இந்தியா ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆடுவாங்க. எய்தர் ஜஸ்பிரீத் பும்ரா ஆர் முகமது சிராஜ். கொஞ்சம் ட்ரூ பேஸ் ரெண்டுத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குன்னா சிராஜ் அண்ட் பும்ரா ஆடுவாங்க. இந்தியா வந்து இப்போ ஹைலி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் ஆல்ரவுண்டர்ஸ். வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா 3 பேருமே ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிளஸ் அவங்க நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து NKR ஹைலி ரேட் பண்றாங்க. கௌதம் கம்பீர் வந்து NKR வந்து ஆல் 3 ஃபார்மேட் பிளேயரா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்ல. ஏன்னா லிட்டரலி லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹர்திக் பாண்டியா இப்ப இருக்கிறது அவர் நிதிஷ்குமார் ரெட்டி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் மென்ஷன் என்னன்னா, இப்போ பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால், KL ராகுல் தான் ஆட போறாங்க. ஒன் டவுன் வந்து சாய் சுதர்ஷன் அவர் தேவ்தத் படிக்கல், யாராவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா பிரஸ் மீட்ல வந்து அஜித் அகர்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாய் சுதர்ஷனுக்கு லாங் ரன் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளஸ் இந்த இந்தியா ஏ இப்போ ஆடினாங்க ஆஸ்திரேலியா ஏ கூட, அந்த மேட்ச்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு சாய் சுதர்ஷன். இப்போ லாஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிச்சது காரணமே அவர் தான், ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல. பிளஸ் KL ராகுல் ஒரு 176 அடிச்சாப்ல. அதனால கண்டிப்பா சாய் சுதர்ஷன் தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி வந்து எப்படி இருக்கு அந்த அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்கு? இதனா இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரீ வின் மாதிரி இருக்குமா? இது ஃப்ரீ டிக்கெட் ஃபார் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மாதிரி இருக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரீ வின் தான் இந்த 2 மேட்ச். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் கிடையாது. நான் ஸ்குவாட படிச்சிடுறேன், சில பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்கள பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். சோ கெவ்லான் ஆண்டர்சன், அலிக் அத்தினாஜி, டாங்கரின் சந்திரபால், பிராண்டன் கிங், ஜான் கேம்பல், ஜஸ்டின் கிரீவ்ஸ், ராஸ்டன் சேஸ், ஜோஹான் வெயின், ஷாய் ஹோப், டிவைன் இம்லாக்கு, அப்புறம் வேரிகேனு, ஜேடன் சீல்ஸ், ஆண்டர்சன் பிலிப்ஸ், கேரி பெரி, அல்சாரி ஜோசப். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணா இந்த கேரி பெரின்ற பிளேயர் CPL நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பிளஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். வேரிகேன் வந்து டிஃபால்ட்டா டெஸ்ட் கிரிக்கெட்னாலே அவர் தான் இப்ப ஆடிட்டு இருக்காப்ல, ஸ்பின்னர்னாலே அவர் தான் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஷாய் ஹோப் வந்து வெஸ்ட் இண்டீஸோட 3 ஃபார்மட் பிளேயர். அதே மாதிரி பிராண்டன் கிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆனா இப்போ டெஸ்ட்ல ஒரு ஓப்பனிங் ஆடல, லாஸ்ட் சீரீஸ்ல ஆஸ்திரேலியா கூட மிடில் ஆர்டர் தான் ஆடுறாப்ல. சோ அவரும் வந்து ஒரு 3 ஃபார்மட் பிளேயர். இதுல ஒரு பிளேயர் மட்டும் யாருன்னா வந்து வம்சாவளியை சேர்ந்து வந்திருக்காப்ல, டாங்கரின் சந்திரபால். இவர் யாருன்னா வந்து சிவனின் சந்திரபால், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பயங்கர ஸ்டைலிஷான லெஃப்ட் ஹேண்டர். வெஸ்ட் இண்டீஸ் பீக்ல இருக்கும் போதெல்லாம் இவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது முக்கியமா டெஸ்ட் கிரிக்கெட்ல லாரெல்லாம் டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் ஒரு பக்கம் டாமினேட் பண்ணிருக்காரு, சிவரான் சந்திரபால்னு சொல்லி. அவரோட பையன் தான் அந்த டாங்கரின் சந்திரபால். சோ இது வந்து ஒரு ஃப்ரீ வின் தான். லிட்டரலா சொன்னா எல்லாம் ஓசி விக்கெட் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் கோனா ஹேப்பன். சோ அதே மாதிரி முக்கியமா இந்தியா ஸ்குவாட்ல ஒரு எக்ஸ்பெக்டட் மிஸ் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் பட்டிதார் அண்ட் கருண் நாயர். ஏன் மிஸ்னா, அவருக்கு ஒரு 5 டெஸ்ட் இங்கிலாந்துல வந்து ஃபுல்லா கொடுத்தாங்க. அதுல அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு 100 அடிச்சிருந்தா கூட அவரு தான் அந்த ஒன் டவுன்ல இருந்திருப்பாரு. சாய் சுதர்ஷன் உட்கார வச்சுலாம் அவர் ஆடினாங்க, ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ளீஸ் கிரிக்கெட் கிவ் மீ அ சான்ஸ்ன்னு சொல்லி ட்விட்டர்ல எல்லாம் போட்டாப்ல. சான்ஸ் கொடுத்தது, அதை அவரை எடுத்துக்கல. ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம ஆல்ரெடி ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி பேசணும். அவர் எடுக்காத காரணத்தினாலதான் அவர் வந்து இந்த ரெட் பால்ல இருந்தே விலகி போறாப்ல. சோ இந்த அடுத்த 2 வருஷமும் ரெட் பால் கிரிக்கெட்ல ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் அதுல இருந்து வெளியே போயிருவாரு. ரஜத் படிதாரை பத்தி உண்மையாவே நான் ஃபீல் பண்றேங்க. ஏன்னா ரஜத் படிதார் வந்து ஹி இஸ் அ பொட்டன்ஷியல் பேட்ஸ்மேன், பொட்டன்ஷியல் கேப்டன். அவருக்கு அதாவது ஒரு IPL ஜெயிச்சாலே, ஒரு IPL கேப்டனா நீங்க IPL ஜெயிச்சாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேம் கிடைக்கும், நிறைய இந்திய டீம்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப ஸ்ரேயஸ் ஐயருக்கு கூட ODIல வாய்ப்பு கிடைச்சது. இவர் வந்து RCBக்காக இவர் வந்து கப்பு ஜெயிச்சு கொடுத்தோம், பிளஸ் டுலிட் டிராபி ஜெயிச்சு கொடுத்தோம். 3 ஃபார்மேட்லயுமே இவருக்கு எதுலயுமே வாய்ப்பு கிடைக்கலன்றது ஒரு பரிதாபமான விஷயம். ரியலி ஐ ஃபீல் ஃபார் ரஜத். அதுக்கு வந்து ஏஜோ ஒரு காரணமா இருக்கலாமா? ரஜத்தோட ஏஜோ ஒரு காரணம், ஏஜ் காரணமா இருக்கலாம். பட் ஸ்டில் யூ கேன் கிவ் அ சான்ஸ். இப்ப எப்படி இவருக்கு கருண் நாயருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ரஜத்துக்கும் ஒரே வயசு தான், 32 வயசு தான் 2 பேருக்கும். மேபி ஸ்ரேயஸ் இன்னும் நிறைய கிரிக்கெட் இருக்கு, இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்கு, பாப்போம் சான்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. நீங்க உங்களுக்கு கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் பத்தி நீங்க நிறைய பேசுவீங்க, தெரிவிங்க, நம்ம கூட கிரிக்கெட்டோட பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறோம். அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க வந்து உங்களுடைய டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சான்ஸ் நம்மளுடைய பாட்காஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். இதோட இன்னொரு அருமையான வீடியோல இந்த கிரிக்கெட் பிரியர்கள் உங்க எல்லாரையும் விட்டு இன்னொரு அருமையான வீடியோல வந்து சந்திக்கிறோம். பாய்.